முக்கிய செய்திகள். புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜான்குமார் அவர்களின் பிறந்தநாள் விழா நாளை அவரது ஆதரவாளர்களால் சிறப்பாக கொண்டாடப்படும் நிலையில் அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி சாரம் மார்க்கெட் பகுதியில் பொதுமக்களுக்கு அறுசுவை பிரியாணி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நெல்லித்தோப்பு தொகுதி பாஜக தலைவர் விஜயராஜ் ஏற்பாட்டில் நடைபெற்ற பிரியாணி வழங்கும் நிகழ்ச்சியில் நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அறுசுவை பிரியாணி, தண்ணீர் மற்றும் குளிர்பானங்களை வழங்கினார். நிகழ்ச்சியின் பொழுது திரளான பகுதி பொதுமக்கள், நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் அவர்களின் ஆதரவாளர்கள், தொண்டர்கள் மற்றும் பாஜக நிர்வாகிகள் திரளாக உடன் இருந்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை மற்றும் காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட லாஸ்பேட்டை காவல் நிலையம் எதிரே அமைந்துள்ள கருவடிக்குப்பம் பிள்ளையார் கோவில் குளத்தை மேம்படுத்தும் பணிக்காக முதற்கட்ட பணிகள் முழுவதுமாக நிறைவடைந்த நிலையில் தற்போது இரண்டாம் கட்ட மேம்பாட்டு பணிகளுக்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது. அதன்படி 37 லட்சத்திற்கான மேம்பாட்டு பணிகளை சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன் மற்றும் கல்யாண சுந்தரம் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தனர். மேலும் மேம்பாட்டு பணிகளை விரைந்து முடிக்கவும் அதிகாரிகளுக்கு அவர்கள் உத்தரவிட்டனர். இரண்டாம் கட்ட மேம்பாட்டு பணிகளில் குளத்தில் உட்புறம் உள்ள நடைபாதை, கைப்பிடி மற்றும் விடுபட்ட சுற்றுச்சுவர் அமைக்கும் பணிகள் நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இவ்விழாவில் உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ் ராஜ், செயற்பொறியாளர் மலைவாசன், உதவி பொறியாளர் கலிவரதன், இளநிலை பொறியாளர் சாந்தன் மற்றும் காலாப்பட்டு லாஸ்பேட்டை தொகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காக்கையந்தோப் பகுதியில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச சீருடை மற்றும் புத்தகத்தை வழங்கும் நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் பள்ளியில் உள்ள 105 மாணவ மாணவிகளுக்கு சீருடை உள்ளிட்ட பொருட்களை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி மாணவ மாணவிகளுக்கு வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஆரோக்கியமேரி, காளிங்கராயர் மற்றும் ஆசிரியைகள், என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கிராம பெரியவர்கள், பொதுமக்கள் பலர் உடன் இருந்தனர். சென்னை பனையூரில் இன்று விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய அக்கட்சியின் தலைவர் விஜய், தாவிக தலைமையில்தான் கூட்டணி அமையும். கொள்கை எதிரிகள், பிளவுவாத சக்திகளுடன் நேரடியாகவும் மறைமுகமாகவும் கூட்டணி கிடையாது. பாஜக எதிர்ப்பு விஷயத்தில் சமரசம் என்பது கிடையாது. பாஜகவின் விஷமத்தனமான வேலைகள் தமிழ்நாட்டில் ஈடுபடாது. பரந்தூர் விமான நிலைய விவகாரத்தில் முதல்வர் நேரடியாக மக்களை சந்திக்க வேண்டும். மக்களுக்காக நேரடியாக தலைமை செயலகம் வந்து உங்களிடம் பேச தயார். அப்படி ஒரு சூழலை உருவாக்கி விடாதீர்கள் என தெரிவித்துள்ளார். 2025ஆம் ஆண்டை சர்வதேச கூட்டுறவு ஆண்டாக ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்துள்ளதை தொடர்ந்து புதுச்சேரி அரசு கூட்டுறவுத்துறையின் வழிகாட்டுதலின் பேரில் சர்வதேச கூட்டுறவு ஆண்டு 2025 கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக புதுச்சேரி உருளையன்பேட்டை ஜேவிஎஸ் நகர் வாட்டர் டேங்க் வளாகத்தில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை ஊழியர்கள் கூட்டுறவு சங்கத்தின் சார்பில் நம் தாயின் பெயரில் ஒரு மரம் என்ற கருத்தை வலியுறுத்தி இன்று மரம் நடும் விழா நடைபெற்றது. விழாவிற்கு சங்கத்தின் தலைவர் இளங்கோ தலைமை தாங்கி மரக்கன்றுகளை நட்டு வைத்தார். இவ்விழாவில் சங்கத்தின் துணைத் தலைவர் வீரபுத்திரன், சங்கத்தின் பொருளாளர் சரவணன், சங்கத்தின் இயக்குநர்கள் செந்தில்வேலு, இளங்கோ அரசன், அண்ணாமலை மேஸ்திரி, கருணாகரன், பச்சையப்பன், அருள்முத்து, சங்கத்தின் செயலாளர் கிருஷ்ணன், மேலாளர் ராஜேந்திரன் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டு வைத்தனர். புதுச்சேரி விநாயகா மிஷன் வளாகத்தில் அமைந்துள்ள ஸ்கூல் ஆஃப் அலைடு ஹெல்த் சயின்ஸ் கல்லூரியின் வேலைவாய்ப்பு அமைப்பானது இறுதியாண்டு பயிலும் மாணவர்களுக்கு சிறந்த வேலைவாய்ப்பினை பெற்றுத்தரும் நோக்கத்தோடு அவர்களுக்கான வழிகாட்டுதல் மற்றும் நேர்காணல் அணுகுமுறை சார்ந்த பயிற்சியினை 4 நாட்கள் கல்லூரி வளாகத்தில் சேலம் கான்ஃபிடோ நிறுவனத்துடன் இணைந்து நடத்தியது. இந்நிகழ்ச்சி பல்கலைக்கழகத்தின் வேந்தர் டாக்டர் கணேசன் அவர்களின் அறிவுரைப்படி, கல்லூரியின் டீன் பேராசிரியர் டாக்டர் செந்தில்குமார் அவர்களின் தூண்டுதலின்படி கல்லூரியின் இயக்குநர் பேராசிரியர் ஆண்ட்ரூ ஜான் தலைமை தாங்கினர். சிறப்பு பயிற்சியாளர்களாக கான்ஃபிடோ பயிற்சி நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் சரவண பெருமாள் மற்றும் இயக்குநர் மதுமிதா கிரே உட்பட இதர பயிற்சியாளர்கள் பங்கேற்று மாணவர்களுக்கு சிறந்த வேலைவாய்ப்பினை பெறுவதற்கான திறன்களை வளர்ப்பதற்கான பல்வேறு பயிற்சிகளையும் நேர்காணல் அணுகுமுறை சார்ந்த பயிற்சியும் வழங்கினர். இப்பயிற்சியில் 280க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். பயிற்சி முடிவில் பங்கேற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கல்லூரியின் நிர்வாக அதிகாரி சந்திரு, வேலைவாய்ப்பு அமைப்பின் அதிகாரி பேராசிரியர் வளர்மதி மற்றும் உதவி பேராசிரியர் தமிழ்ச்செல்வன் மற்றும் இதர வேலைவாய்ப்பு அமைப்பு உதவி பேராசிரியர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரியின் பிராந்தியமான ஏனாம் ஆந்திராவின் கிழக்கு கோதாவரி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. ஏனாமை சேர்ந்த பெரும்பாலானவர்கள் கோதாவரி ஆற்றில் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர்.
கடலும் ஆறும் சந்திக்கும் முகத்துவாரம் என்பதால் இப்பகுதியில் வித்தியாசமான மீனினங்கள் நண்டுகள் அவ்வப்பொழுது மீனவர்கள் வலையில் பிடிபடுவது வழக்கம். இந்நிலையில் பீமராஜு குழுவினர் கோதாவரி ஆற்றின் முகத்துவார பகுதியில் மீன் பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்பொழுது மீனவர்கள் வலையில் ராட்சத மீன் சிக்கியது. வலை மிகவும் கனமாக இருந்ததால் பாலயோகி பாலம் வழியே வெடிப்பட்ட மீன் கரைக்கு கொண்டு வந்து பார்த்தனர். அப்பொழுது அது 100 கிலோ எடை உள்ள திருக்கை மீன் என தெரிய வந்தது. இத்தகவல் அறிந்த பகுதி மக்கள் பலரும் கூடி வியப்புடன் மீனை பார்த்து சென்றனர். மேலும் கடலில் இருக்கும் மீன் தவறுதலாக முகத்துவாரம் வழியாக ஆற்றுக்குள் வந்திருக்கலாம் என மீனவர்கள் தெரிவித்தனர். தொடர்ந்து பிடிப்பட்ட திருக்கை மீன் ரூபாய் 17,000க்கு ஏலம் போனது. புதுச்சேரி அடுத்த அனுமந்தை அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் வெள்ளிக்கிழமை தோறும் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து சிறப்பு பூஜை செய்வது வழக்கம். அதன்படி இந்த வாரம் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் துணைவியார் வசந்தி நமச்சிவாயம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். இதில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பிரசாதங்களை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் துணைவியார் வசந்தி நமச்சிவாயம் வழங்கினார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் தீவிர ஆதரவாளரும் மாநில பாஜக செயற்குழு உறுப்பினருமான ஜெயபிரகாஷ் நாராயணன் செய்திருந்தார். இதில் ஜெயபிரகாஷ் நாராயணன் குடும்பத்தினர் மற்றும் லோஹி என்கின்ற ராமமூர்த்தி குடும்பத்தினர் சந்திர மற்றும் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி வேளாண் துறை சார்பில் ஒருங்கிணைந்து பண்ணை இயற்கை வேளாண்மை மற்றும் பல அடுக்கு பயிர் சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றின பயிற்சி இயற்கை விவசாயி வெற்றி செல்வன் தலைமையில் சந்தை புதுகுப்பம் கொண்டலாங்குப்பம் விவசாய பண்ணையில் நடைபெற்றது. இதில் இணை வேளாண் இயக்குநர் சிவசண்முகம், துணை வேளாண் இயக்குநர் குமரவேல், வேளாண் அதிகாரி பரமானந்தன், வெங்கடாச்சலம், துணை வேளாண் அதிகாரி மற்றும் ஆத்மா வட்டார தொழில்நுட்ப மேலாண்மை அதிகாரிகள் முன்னிலையில் நடைபெற்ற இப்பயிற்சி முகாமில் பாகூர், குருவினத்தம், இருளஞ்சந்தை, பரிக்கல்பட்டு, சேழிமேடு, அரங்கனூர், குடிர்பாளையம் ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் பலர் இப்பயிற்சி முகாமில் பங்கேற்று பயனடைந்தனர். மேலும் இதில் ஜீவாமிர்தம், பஞ்சகவியம், மண்புழு உரம் தயாரித்தல், இயற்கை முறையில் பழமர சாகுபடி, உயிர் வேலி அமைத்தல் உள்ளிட்ட பயிற்சிகள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டது. புதுச்சேரி நெல்லைத்தோப்பு பிள்ளையார் கோவில் வீதியை சேர்ந்தவர் விக்ரம் என்கின்ற விக்ரமன். இவருக்கு திருமணமாகி மேரி என்ற மனைவியும் 2 பெண் பிள்ளைகளும் உள்ளது. டாடா ஏசி சரக்கு வாகன டிரைவராக வேலை பார்த்து வரும் விக்ரமன் ஏற்கனவே கடன் தொல்லையால் கோவிந்த சாலையில் உள்ள தனது சொந்த வீட்டை காலி செய்துவிட்டு பிள்ளையார் கோவில் வீதிக்கு வாடகைக்கு குடியேறி உள்ளார். இந்நிலையில் நேற்றிரவு வழக்கம் போல் வேலை முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்த விக்ரமன் வீட்டில் யாரும் இல்லாததால் மின்விசிறியில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். வெளியே சென்ற அவரது மனைவி மேரி வீட்டிற்கு திரும்பி வந்து பார்த்தபொழுது விக்ரமின் தூக்கில் பிணமாக தொங்குவதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்து உருளையன்பேட்டை காவல்துறைக்கு தகவல் அளித்ததன் பேரில் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விக்ரமனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் விக்ரமன் தற்கொலை செய்வதற்கு முன் 3 கடிதங்களை எழுதி வைத்துள்ளார். அதில் தமிழக வெற்றி கழக உறுப்பினர் அட்டையுடன் மரண வாக்குமூலம் என குறிப்பிட்டு எழுதி வைத்த கடிதத்தில் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு தனசேகர் என்பவரிடம் 3,80,000 வரை 10 பைசா வீதம் வட்டிக்கு பணம் வாங்கியதாகவும் மாதந்தோறும் சரியாக பணத்தை கட்டியிருந்த நிலையில் விபத்து ஏற்பட்டதால் வட்டி கட்ட முடியாமல் 3 மாதங்கள் தேதி தவறி கட்டியதாகவும் இதனால் வட்டிக்கு பணம் கொடுத்த தனசேகரன் விக்ரமன் மற்றும் அவரது மனைவி மற்றும் குழந்தைகளை பற்றி அருவருக்கத்தக்க வார்த்தைகளால் பேசி துன்புறுத்தியதால் தற்கொலை செய்து கொண்டதாகவும் குறிப்பிட்டிருந்தார். மேலும் புதுச்சேரி பிப்டிக் அரசு நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர் செல்வத்திடம் 50,000 பணம் வாங்கியதாகவும் அதற்கு 21,000 வட்டியுடன் சேர்த்து அசலை கொடுத்ததால் 1,50,000 பணம் மீண்டும் தருவதாக தெரிவித்துள்ளார். இதனை நம்பிய விக்ரமன் தான் ஓட்டி வந்த டாடா ஏசி வாகனத்தை அடமானம் வைத்து பணத்தை செல்வத்திடம் தந்துள்ளார். ஆனால் அதன் பிறகு செல்வம் அவர் தொலைபேசியை எடுக்கவில்லை. இதனால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியதாகவும் மேலும் செல்வத்திடம் தனது மனைவி வாங்கிய கடனுக்காக 20 பைசா மீட்டர் வட்டியை கேட்டு சித்திரவதை செய்ததால் வீட்டில் நிம்மதியின்றி தினமும் அழுகைதான் மகிழ்ச்சி என்பது இல்லை என மனதை உருக்கும் கடிதம் எழுதி வைத்துள்ளார். தொடர்ந்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு கடிதம் ஒன்றை எழுதிய விக்ரமன் அதில் தாவிக தலைவர் விஜயண்ணா, என்னோட கடைசி ஆசை இதுபோன்ற 10 மற்றும் 15% வட்டிக்கு கொடுத்து சித்திரவதை செய்யும் அனைவரும் மீதும் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். இனிவரும் ஆட்சியாவது இந்த மாதிரி வட்டிக்கு விட பயப்பட வேண்டும் அண்ணா. தயவு செய்து என் மனைவி மற்றும் பிள்ளைகளுக்கு ஏதேனும் படிப்புக்கும் வாழ்க்கைக்கும் பண உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்வதாகவும் தனது மகள் மிகவும் நன்றாக படிப்பார், படிக்க வையுங்கள் அண்ணா, ப்ளீஸ், உங்களை நம்பித்தான் உயிரை விடுகின்றேன், ப்ளீஸ் ஹெல்ப் மீ இன் ஃபேமிலி என தமிழக வெற்றி கழக தலைவரும் நடிகருமான விஜய்க்கு உருக்கமாக கடிதம் எழுதி வைத்துள்ளார்.
மேலும் இறந்த பெண் தனது உடல் உறுப்புகளை எடுத்துக்கொண்டு என் குடும்பத்திற்கு பண உதவி செய்யுங்கள் என கேட்டுக்கொண்டதோடு அரசும் கந்துவட்டி விடுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து தகுந்த நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக உயிரை விடுவதாக குறிப்பிட்டிருந்தார். இச்சம்பவம் தற்பொழுது புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.